ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். சென்னை சென்ட்ரலேருந்து டைரெக்டாக சபரிமலை போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது. அதாவது செங்கனூர் வரைக்கும் போகுங்க. ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் ஆஃப்டர்நூன் 3:30 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே 4:45 நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின பண்ண தான் தெரியும், ட்ரெயின் ஃபுல்லாக ஐயப்பமார்கள் தான் வந்திருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே உங்களுக்கு பம்பாவுக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் இருக்கும். நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தால கேப்பில் போனோம். நாங்கள் லாஸ்ட் மந்த் பிப்ரவரி தான் நாங்கள் போயிருந்தோம். ஒரு டீ சாப்பிட்டுட்டு எங்களோட பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். இந்த புண்ணிய நதி தான் பம்பாவோட ஆறுலையும் கலக்குது. ஸோ நாங்களும் இங்கேயே குளிச்சுட்டு எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த புனித பயணத்தை நாங்கள் எரிமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் மலைக்கு வரதுனால எரிமலையிலேருந்து இந்த பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு நாங்கள் எரிமலையை வந்தடைச்சோம். எல்லா ஐயப்ப பாருங்களும் பார்த்தீங்கன்னா தங்களோட முகத்தில் வண்ணங்களை பூசிக்கிட்டு டான்ஸ் ஆகிட்டு மகிழ்ச்சியாக வந்துட்டு இருந்தாங்க. சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் அவங்க முகத்துல வண்ணம் பூசிக்கிறது மகிழ்ச்சியா வந்துட்டு இருந்தாங்க. போன ஃபர்ஸ்ட் கோயில் பேட்டா ஸ்ரீ தர்மாஸ்தா கோவில். சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டா உங்களுக்கு பாபர் மசூதி இருக்கும். நல்லபடியாக பாபர் மசூதியும் பார்த்துட்டோம். கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்ண கலர்கள், அப்புறம் கரங்குத்தி எல்லாமே விற்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மலைக்கு போகிறவங்க இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்களும் வந்திருந்தோம். எல்லா ஐயப்பமார்களும் பார்த்தீங்கன்னா தங்களோட முகத்தில் வண்ணங்களை பூசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடி இருந்ததை என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்படி ஆடி பாடிட்டு கடைசியாக அவங்க சேர இடம் பார்த்தீங்கன்னா தத்வம்சி இந்த கோயிலுக்கு தான் சேருவாங்க. இந்த கோயில தான் அவங்க எடுத்துட்டு வந்த சரங்குத்தியை வச்சிருவாங்க. அப்படியே இங்கேயும் தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா நாங்கள் பம்பாவுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நாங்கள் பம்பாவை வந்தடைஞ்சோம். ஏகப்பட்ட கூட்டம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு பாருங்க. நாங்கள் கொண்டு வந்த இருமுடியை தலையில் வச்சுட்டு இங்கேருந்து எங்களுடைய புனித பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். இதுதாங்க பம்பா நதி, புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் ஒரு புண்ணிய நதி குளித்தோம் இல்லைங்களா, அந்த நதி தான் இந்த இடத்துக்கு அடையுது. எல்லா ஐயப்பமார்களும் இந்த புனித நதியில் நீரழிட்டு இந்த புண்ணிய பயணத்தை தொடர ஆரம்பித்தாங்க. பம்பாலேயே உங்களுக்கு கிளாக் ரூம்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்க்குறீங்களா, அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம். பம்பா நதியை ஒட்டியே ஒரு படிக்கட்டு இருக்கும். அது வழியே தான் நம்மளுடைய புனித யாத்திரையை தொடங்குற இடம். இந்த புனித யாத்திரை நல்லபடியாக முடியணும்ட்டு எல்லாரும் கற்பூரம் ஏற்றி கொளுத்திட்டு கடவுளை வணங்கிட்டு புனித யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா ஐயப்பமார்களும் திருமுடியில் இருந்த ஒரு தேங்காவை எடுத்து ஃபர்ஸ்ட் தேங்காவை இங்க உடைச்சுதான் அவங்களுடைய யாத்திரையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்த சுத்தியே நிறைய கோயில்கள்லாம் இருக்கு, நீங்க சுத்தி பார்க்கலாம். நடக்க முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டோலி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு மறுப்பு திருப்பி பத்திரமா அழைச்சிட்டு கீழே உங்களை விட்டுருவாங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற பாதை பார்த்தீங்கன்னா சிறுவழி பாதைன்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் காடு, நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு வழி அமைச்சிருக்காங்க. அங்கேயே டோலியோட சார்ஜஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க போர்டில்.
காலையில் 8:30 மணிக்கு எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு மலைக்கும் ஒரு பேர் இருக்கு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ற பயணம் வந்து பார்த்தீங்கன்னா நீலிமலை. நிறைய ஐயப்பன்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தைங்களை முதல் கொண்டு ஐயப்பன் கடவுளை பார்க்கறதுக்காக எல்லாம் வந்திருந்தாங்க. முதல் 1 மணி நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையான பாதம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் படிக்கட்டு இருக்கும் ஒரு பக்கம், சில இடத்துல படிக்கட்டு இருக்காது, கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்கிற வேண்டியதாக இருக்கும் ஒரு 1 மணி நேரம். நீங்கள் போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். ஜூஸு, ஃப்ரூட்ஸ், குளுக்கோஸ் அது மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் முதல் கொண்டு இருக்குது. உங்களுக்கு சிறிய வழிப்பாதை வந்து 2லேருந்து 3 மணி நேரத்தில் ஏறிடலாம். இதுவே உங்களுக்கு பெரிய வழிப்பாதைன்னு வச்சிங்கன்னா 48 மணி நேரம் ஆகும். கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் நிறைய ஐயப்பன்மார்கள் வந்துட்டே இருந்தாங்க. ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம சபரி பீடத்தை வந்தடைஞ்சோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கட்டுலாம் இருக்காது, ஒரே சமவெளியே தான் இருக்கும். உங்களுக்கு இனிமேல் நீங்கள் ஈஸியாக நடந்து போகலாம். கண்டிப்பாக அந்த மூலிகை நீரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரு மரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரமாக பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அந்த மரத்துல நிறைய பேர் வந்து சரங்குத்தியை குத்தி வச்சுக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த பாதை டிராக்டரில் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற பாதை. இந்த வழியாக கூட நிறைய ஐயப்பன்மார்கள் நடந்து போகிறாங்க. ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குங்க. ஒரு சின்ன டீ பிரேக் அப்புறம் எங்களோட பயணத்தை நாங்கள் தொடர ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. இந்த இடத்துக்கு பேரு மரக்கோட்டம். இங்கிருந்து அடுத்த 1/2 மணி நேரத்தில் நம்ம சபரிமலையை ரீச் ஆயிடுவோம். இங்க இருக்கிற ஒரு மரமும் அவ்வளோ பசுமையா, அது மட்டும் இல்லாம அவ்வளோ குளிர்ச்சியாகவும் இருந்தது இந்த இடம். சில பேர் நடக்க கஷ்டமா இருந்ததுனால செருப்புலாம் போட்டுட்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா காட்டு அணில், சிங்கவால் குரங்கு எல்லாமே பார்க்கலாம். நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் 700 மீட்டர்ஸ் தாங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியுதுங்களா கோயில். கிட்டத்தட்ட நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம். இன்கேஸ் செருப்போ ஷூவோ போட்டு வந்தீங்கன்னா இங்கே டோக்கன் கொடுத்து நீங்கள் விட்டுடலாம். இங்கேயே கூட்டம் கம்மியாக இருக்கும் தான் நாங்கள் February மாதம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய கூட்டம் இருந்ததுங்க. இந்த கூட்டமே இப்படின்னா மகர ஜோதிலாம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். சாமியை பார்த்து முடிச்சுட்டு இந்த வழியெல்லாம் வெளியே போயிட்டுருக்காங்க. ஐயப்பன்மார்கள் வந்துட்டே இருந்தாங்க. இன்னும் க்யூவில் நிற்க வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பேட்சாக தான் அலோவ் பண்ணுவாங்க. கடைசியாக எங்களோட பேட்சும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 18ஆம் படிக்கிட்ட வந்து அடைஞ்சிட்டோம். 18ஆம் படி மேலே ஏறி போய் தான் நம்ம சாமியை பார்க்கணும். 18ஆம் படி நாங்கள் போகும்போது பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லபடியாக 18 படி ஏறி மேலே வந்துட்டு இருக்கோம் சாமியை பார்க்கறதுக்கு. பாருங்க, இப்படி தான் வரணுங்க. இந்த வழியாக வந்தீங்கன்னா கடைசியாக வந்து கீழே இறங்கி அப்படியே நம்ம சாமியை பார்ப்போம். தங்க கோபுரம் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே தான் ஐயப்பன் இருக்காரு. இந்த கூட்டத்தில் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க.
நல்ல தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்லாங்க. நம்மளோட வலிகள் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போயிடுங்க கடவுளை பார்த்த உடனே. கடவுளோட தரிசனம் நல்லபடியாக முடிச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம். 1 மணிக்கு 5 நிமிஷம் இருக்கும்போது தான் நாங்கள் சாமியை பார்த்து முடித்தோம். 1 மணிக்கு அப்புறம் நடை சாத்திடுவாங்க. மறுபடியும் வந்து உங்களுக்கு 3 மணிக்கு தான் நடை ஓப்பன் பண்ணுவாங்க. பாருங்கள், 1 மணி ஆயிடுச்சு. 18 படி கூட உங்களுக்கு ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு மாளிகைப்புறத்தம்மா கோவிலும் இருக்கு. எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நடை சாத்திடுவாங்க. ஐயப்பமார்களும் தாங்க கொண்டு வந்திருந்த தேங்காய் இருக்கிற நெய்யை எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காவை அக்னியில் போட்டுருவாங்க. இங்கே பிரசாதம் சேல் பண்ணுவாங்க. அப்பம், பாயாசம், உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கிக்கோங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட 2:30 மணி. பாருங்கள், நடை சாத்தினால யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. இந்த பக்கமே நம்புறதுக்கு முன்னாடி 18 படியை ஒரு முறை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். புனித யாத்திரை நல்லபடியாக முடிச்சுட்டு சபரிமலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களோட லஞ்சை ஹோட்டல் ஐயப்பாலே முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 o'clock. இன்னும் ஐயப்பமார்கள் வந்துட்டே இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் அங்கே இருக்கிற இளநீரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.